அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனோடு சஞ்சரிப்போம் என்கிற இந்த நிகழ்ச்சியில் 2 கொரிந்தியர் 5:17 புது சிருஷ்டியானவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் தியானிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் எப்பொழுது புது சிருஷ்டியாக மாறுகிறான் என்று பார்க்கிற வேளையிலே, கிறிஸ்துவுக்குள் வாழும்போது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக மாறுகிறான். அவனுடைய வாழ்க்கையிலே பழையவைகள் எல்லாமே ஒளிந்து போகிறது. பழையவைகள் எனக்குள்ளே மறைந்திருக்குமே ஆனால் நான் கிறிஸ்தவனாக வேண்டுமானால் இருக்கலாம், கிறிஸ்துவுக்குள்ளானவனாக இருக்க முடியாது. நான் கிறிஸ்துவுக்குள்ளானவன் என்றால் அதனுடைய அடையாளமே பழைய காரியங்கள் எல்லாம். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு என்னிடத்திலே இருந்த காரியங்கள் எல்லாம் அது என்னை விட்டு அகற்றப்பட வேண்டும். அப்பொழுது அவன் புதிய சிருஷ்டியாக மாறிவிடுகிறான். அப்படி புதிய சிருஷ்டியாக மாறும்போது அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. அதுல முக்கியமான ஒன்றை சொல்லுகிறேன். ரோமர் 8:1, கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனையின்படி நடக்க தங்களை அர்ப்பணித்தவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பே இல்லை. இன்னும் சொல்ல போனா அவர்களுக்கு நரகமே இல்லை. 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் நிறைந்த கடலிலே அவர்கள் பங்கடைய போவதே இல்லை. அவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்கினை கிடைக்கலன்னா அடுத்தது பிரதிபலன் தான் கிடைக்கும். பிரதிபலன், அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் என்னோடு வருகிறதுன்னு சொன்னார் இல்லையா? அப்ப அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற ரிவார்டு அதைத்தான் கர்த்தர் கொடுப்பார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எதை பெறப்போகிறோம் என்பது ஆண்டவரை பொறுத்து அல்ல, அது நம்மை பொறுத்தது. ஆக்கினி தீர்ப்பையும் நம்ம பெறலாம், அதை தவிர்த்து பிரதிபலன்களையும் நாம் பெறலாம். கர்த்தர் எதற்காக தன் ஜீவனை கொடுக்க இந்த உலகத்திற்கு வந்தார் தெரியுமா? ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக அகப்படாமல் இருந்து உலகத்திலே கர்த்தருக்கு ஏற்ற வகையில் ஜீவித்து நம்முடைய ஜீவியத்துக்கு ஏற்ற பிரதிபலனை செய்கிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்று தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அன்பான தேவ ஜனமே, வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். ஆக்கினைக்கு நம்மை தப்புவித்துக் கொள்ள நம்மால முடியுமான்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய கிரியைகளை பொறுத்து தான். நம்முடைய கிரியைகள், நான் ஒரு புதிய சிருஷ்டி என்பதற்கு அடையாளமாய் பழையவைகள் ஒழிக்கப்பட்ட ஒரு கிரியைகள் நமக்குள்ளே இருக்குமே ஆனால் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, பிரதிபலன் மட்டுமே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல ஆண்டவரே, எங்கள் பரிசுத்த தகப்பனே, இப்பொழுதும் நாங்கள் தியானிக்கிற வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வசனத்தின்படி ஒரு காலத்துல நாங்க ஆக்கினைக்கு உரியவர்களாகத்தான் இருந்தோம். ஆனா ஆண்டவர் எங்களை அந்த நிலைமையிலிருந்து மாற்றும்படியாகவே வந்தீர். உலகத்தில் எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீர், எங்களை மீட்டெடுத்தீர். உங்க பிள்ளைகளாகிய நாங்கள்
உலக ஜனத்தாரை போல நாங்கள் ஜீவிக்காதபடிக்கு, கிறிஸ்தவர்களாக வாழாதபடிக்கு, கிறிஸ்துவுக்குள்ளானவர்களாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். அதற்குரிய பலனை உங்க பிள்ளைகள் வருகைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆசீர்வதியும். ஆமென். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன்,